ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரைக்கீரை கடையில் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் துவரம் பருப்பு, 1/4 கப் சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. அது ரெண்டையும் நல்லா அலசினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு தக்காளியும் அதில் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அந்த பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 3 விசில் வச்சுருங்க. அந்த பருப்பு உங்களுடைய பருப்பு எப்படியோ அதுக்கு தக்கன ஒரு 3 விசில் வச்சுருங்க. எனக்கு ஒரு 3 விசில்லே பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்ததுமே ஒரு வடை சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுமே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. அதோட 2 பட்டை மிளகா உங்களோட காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. ஒரு 10 வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா தாளிச்சிருங்க. அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தாளிச்சா போதும். ரொம்ப சிகப்பாக தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதோட பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பு போடுறனால நம்ம பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா தாளித்து விட்டுருங்க. நல்ல ஒரு கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் தாளித்தா போதும். அதோட நம்ம கழுவி வச்சுருக்க அரைக்கீரையை எடுத்து போட்டுருங்க. சுத்தமாக கழுவி வச்சுருக்க அரைக்கீரையை போட்டுருங்க. கீரை கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வேக வச்சுருக்க பருப்பு தக்காளியை உள்ளக்குள்ளே போட்டுருங்க. பருப்பு தக்காளியை போட்டு உங்களோட சுவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களோட தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான பருப்பும் கீரையும் நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கு தக்கன எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லிக்யூடாக வேணுமா லிக்யூடு அந்த இதுலேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெஞ்சன மாதிரி காயிரும். அப்படி ஆனோடனே ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட அரைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் வீடியோவை தொடர்ந்து பார்க்க அயான் ஹோம் பேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.